முப்பத்தோராவது கேள்வியை பாருங்க. ரைட், 31வது கேள்வி. அது 31வது கேள்வி வந்து புள்ளல் மெட்ரன் ரேடியேஷன் பாடத்தில் வாரதா பார்த்தீங்கதானே? கருச்சக்தி என்றது கருச்சக்திகள் உண்மையாது கருவோட உறுதித்தன்மையை பார்க்குதா, கட்டும் சக்தி அல்லது பிணை சக்தி பிணைக்கும் சக்தி என்று பார்க்கிறது. பின்வரும் அட்டவணையில் கருக்களின் பிணைக்கும் சக்திகள் காணப்படுகின்றன. பிணைக்கும் சக்திகள் காணப்படுகின்றன. மேற்குறித்த கருக்கள் எது மிகவும் உறுதியான கருவாகும்? சரி, ஆகவே நீங்க ஒரு நியூக்ளியோனுக்கான பிணைப்பு சக்தியை பார்க்கணும். ஒரு நியூக்ளியோன் என்பது நியூக்ளியோன்கள் என்பது புரோட்டான்கள் நியூட்ரன்களுடைய எண்ணிக்கை. புரோட்டான் நியூட்ரன் தானே கருவுள்ள கீக்கியது. இந்த புரோட்டான் நியூட்ரன்களுடைய மொத்த எண்ணிக்கை கூட்டுத்தொகை தான் நியூக்ளியோன்கள் சொல்லுது. ஒரு நியூக்ளியோனுக்கு எவ்வளோ பிணை சக்தின்னு பார்க்கணும். அந்த சக்தி எங்க உயர்வாய்க்குதோ அதுதான் உறுதி கூடியது. ரைட், ஆகவே மொத்தமாக பார்த்து பிணைக்கும் சக்தி கூடினவர்கள் உறுதி கூடியால் ஒரு நியூக்ளியோனுக்கான சக்தியை பார்க்கணும். சரியா? இப்போ நியூக்ளியோன சக்தி என்ன தரப்பட்டுள்ள சக்தி என்ன செய்வோம்? நீங்கள் நியூக்ளியோன்கள் எண்ணிக்கையால், அதாவது திணிவெண்ணால் பிரிக்கணும். நியூக்ளியோன் எண்ணிக்கை என்பது திணிவெண். சரிதானே? நியூக்ளியோன்கள் எண்ணிக்கை என்பது திணிவெண். இப்போ திணிவெண்ணால் பிரித்து பார்க்கணும். இதில் உயர் பெருமானம் மாறணும். சொல்லி இப்போ முதலாவது பிரிக்கணும் 28.3 ஹீலியத்துக்கு. நியோனுக்கு 160.6 பிரிக்கணும் 20. இப்போ எல்லாத்தையும் பிரிஞ்சு பாருங்க எதுக்கு உயர் பெருமானம் வருதுன்னு சொல்லு. சரியா? எதுக்கு உயர் பெருமானம் வருதோ அதுதான் பிணைக்கும் சக்தி கூடிய. நீங்க தியரியில சில அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிணைக்கும் சக்திக்குரிய வரைப்பு பரமட்டா இப்படி போறோம். அணு என்னோட பார்த்தா அல்ல திணிவோட பார்த்தா இப்படி பேத்து இப்படி போறோம். அப்ப இந்த ஏரியாலிக்கு அணுக்கள் தான் உயர் பிணைக்கும் சக்தி உடையது அல்லது உறுதித்தன்மை கூடியவை. பொதுவாக இந்த ஹீலியம் நியோன்கள் அதெல்லாம் வாரல்ல. இந்த நிக்கல் அந்த ரேஞ்சில் உள்ளதான் வார. யுரேனியம் எல்லாம் இங்க வாரது. சரியா? அதாவது அணுவை நல்ல திணிவனோட உறுதித்தன்மைக்கு வரைப்பு வரைந்தா அல்லது நியூக்ளியோனுக்கான பிணைப்பு சக்தி பார்த்தா பருமட்டா இப்படி ஒரு வரைப்பு வார. பெரும்பாலும் தியரிகள் இது பார்த்திக்க வாய்ப்பிக்கிறீங்களே. சரியா? பல ஹீலியம் நியோன் அதெல்லாம் இந்த ஏரியாலாம் வரும். அந்த உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உடனே மிச்சம் கணிப்பு செய்யாமல் ஆசிர புகையிலும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் உள்ள மூலகங்கள் தான் கருக்கள் தான் உறுதித்தன்மை கூடியது. யுரேனியலும் இங்கே போக உறுதித்தன்மை குறைவடையும். ஆசிரியர் வரும் பிரித்து பார்த்தோம் உங்களுக்கு நிக்கல் வரும். என்ன சார் நிக்கல் வரும். நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அந்த பிணைப்பு சக்தியை உதாரணத்துக்கு ஹீலியத்துக்கு எடுத்தா நீங்க காணணும் எப்படி உறுதித்தன்மையை பார்க்கறதுக்கு 28.3 பிரிக்கணும் 4. இதனோட நியூக்ளியோனுக்கான பிணைப்பு சக்தி அந்த பைண்டிங் எனர்ஜி அந்த பிணைப்பு சக்தி யாருக்கு உயர்வோ அவர் தான் உறுதித்தன்மை கூடியார். ரைட், பாருங்க 32வது கேள்வி. யூனிட் 11 வாரது, சாரி 10 முந்தைய 31 யூனிட் 11 வாரது, 10 வாரது, பிசுக்கு மேல வாரது. பாருங்க, ஒவ்வொன்றும் ஆரையும் திணிவு எம்மையும் உடைய 7 சர்வசம உலோக கோலங்கள், திணிவு 20 எம்மை உடைய எம்மையும் 3 ஆரையும் உடைய ஒரு பொற்கோல கொள்கலத்தினுள்ளே
1 2 3 4 5 6 7 இருக்குதாம் இப்படி. சரி, அடைக்கப்பட்டுள்ளன. இக்கொள்கலம் ஒரு அமைதியான ஆழமான கடலின் நீர்ப்பரப்பில் ஓய்ந்து விடுவிக்கப்படும் போது. சரியா, இந்த அமைதியான ஆழமானதெல்லாம் சொல்லப்படுது வந்து அந்த ஸ்ட்ரோக்கிங் வீதி 6.8 ஏவி அதுக்குரிய நிபந்தனைகளா. சரியா, ரைட். அமைதியான ஆழமான கடல் நீர் பரப்பில் ஓய்ந்து விடுவிக்கப்படும் போது அது கடலின் அடியை நோக்கி நிலைக்குத்தாக இயங்குகின்றது. கொள்கலம் முடிவை வீணோட்டை அடைந்தது. இப்ப திரவத்தில் பயணிக்கிற நேரம் முடிவேகத்தை அடைதல். அது காரணம் பிசுக்குமை விசை. பிசுக்குமை விசை இல்லாட்டி அவர் தொடர்ச்சியாவே முடிக்கிட்டு இருப்பாரு. சில வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ பிசுக்குமை விசை தான் அவரை முடிவு வேகத்தை கொண்டு வர்றது. சரியா, ரைட். முடிவம் வீணோட்டை அடைந்ததும் அது திறக்கப்பட்டு அதில் உள்ள உலோக கோலங்கள் கொள்கலத்தின் எந்தவித செல்வாக்குமின்றி கடலின் அடியை நோக்கி தமது இயக்கத்தை நிலைக்குத்தாகவும் சாராமலும் தொடர விடப்படுகின்றன. நேரம் டீயுடன் ஒரு உலோக கோலத்தின் வேகம் வீண் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. அவ்வாறு இந்த தொகுதியிட திணிவு 27 m என்று வரும். 20 mm தானே, இது 27 mg மொத்த நிறை. 6.3 6.3 இதையும் மிலிக ஒரு கோலத்தையும் ஒப்பிடும்னா, ஒரு கோலம் ஒரு தனிக்கோலத்தை எடுத்த என்னது திறக்கப்பட்ட தனிக்கோலங்கள் இயங்க விடப்படுது, தனியா இயங்க விடப்படுதுன்னா இதை எடுத்தா இங்கல நிறை mg என்று வரும். mg और RIR ரைட். பின்னதாக மேலுவகிப்புகளை பார்த்தா கனவளவு 4/3 πr கணம், 4/3 πr கணம். அதோட இங்க ஒப்பிட்டா இங்க தாக்கு நான் மேலுதைப்ப யூன் எடுக்கிறேன். அதோட ஒப்பிட்டா இங்க தொழிற்பாடு மேலுதைப்பு இதுல ஒரே கோட்ல வரணும். நான் அந்த வித்தியாசப்படுத்தி காட்டத்துக்கு போடு. ரைட், பாருங்க. இப்போ யூ சமன் வி ரோஜி கனவளவு ஆர், அதாவது 6ஐ 3 மடங்கா மாறினா கனவளவு 27 மடங்கா மாறும். ஆர் கனமென 27 மடங்கா மாறும். கனவளவு 27 மடங்கா மாறினா மேலுதைப்பு 27 மடங்கா மாறும். இப்போ யூ சமன் வி ரோஜி, அங்க யூ தொழிற்பட்டா இங்க 27 யூ தொழிற்படும். சரி, இப்ப பிசுக்குமை விசைய பாவம். இங்குள்ள பிசுக்குமை விசை F1 எடுத்தா ரைட். இங்குள்ள பிசுக்குமை விசை நல்லா பாருங்க. ரைட், பிசுக்குமை விசையா பாகுநிலை விசை அல்ல பிசுக்குமை விசை. எனக்கு ரெண்டுல நான் முடிவு வேகத்தை தான் அனலைஸ் பண்ண போறேன். முடிவு வேகத்துல பருமன் இங்குள்ள பிசுக்குமை விசை F1 எடுத்தா இந்த தொகுதியில பிசுக்குமை விசை என்ன பெருமானம் வரும்? அங்க F ஆயிருந்தா இங்க என்ன பெருமானம் வரும்? பிசுக்குமை விசை இங்க F ஆயிருந்தா இதுல என்ன பெருமானம் வரும்? mg 27 mg சரிதானே. அங்கே யூ இங்க 27 யூ கனவளை வைத்து முடிவெடுத்தோம். ஆரையை வைத்து கனவளை வைத்து முடிவெடுத்தோம். பிசுக்குமை விசை முடிவு வேகத்தை அடைந்துள்ள போது முடிவு வேகத்தை அடைந்ததுன்னா ஒரு மாறா வேகம். முடிவு வேகம் என்பது ஒரு மாறா வேகம். எனவே விசைகள் சமப்படணும். அவங்க mg u plus f சமனாயிக்கணும். அவங்க 27 mg என்பது 27 u plus 27 f சமனாயிக்கும். 27 f க்கு ஆகவிங்க நல்லா கவனிக்க என்ன சொல்ல விளங்குது. ரெண்டுல முடிவு வேகத்தை அனலைஸ் பண்ணிக்க. முடிவு வேகம் இது முடிவு வேகத்தோட இயங்குது, இது முடிவு வேகத்தோட இயங்குது. இது முடிவு வேகம், இது முடிவு வேகம். வீணோ டேஷ் எடுப்போமே, இது முடிவு வேகம். முடிவு வேகமா இந்த விசைகள் சமப்படணும். விசைகளை விகிதத்தை போட்டீங்க. mg 27 mg இங்கல u 27 u விசைகள் சமப்படணும்டா ரைட்
அப்போ நீங்கள் எஃப் டேஷ் போட்டு காணுங்க சாம்பாடை போட்டேன் ரைட். இதில் எஃப் வருமே எம்ஜி, இதெல்லாம் செய்ய அவசியம் இல்லை. நீங்கள் எம்ஜி சமன் யூ பிளஸ் எஃப், அப்போ எஃப் எவ்வளோ எம்ஜி மைனஸ் யூ. இங்கே வந்தால் சமநிலைக்கு அல்ல விசைகள் சமன்பாடணும். 27 எம்ஜி சமன் 27 யூ பிளஸ் எஃப் டேஷ். நான் ஷார்ப்பாக காண போகிறேன். எஃப் டேஷ் வரப்போது பாருங்க 27 இங்கே கொண்டு கழிச்சா எம்ஜி மைனஸ் யூ. எம்ஜி மைனஸ் யூக்கு பதில் என்ன சொல்லலாம் எஃப். அது எவ்வளோ வரும் 27 எஃப். இப்படி செய்ய அவசியம் இல்லை, உங்களுக்கு அந்த விகிதத்தை வச்சு விலங்கெடுக்கலாம். இங்கே எம்ஜி யூ எஃப் ஆயிருந்தா இங்கே 27 எம்ஜி 27 யூ ஆயிருந்தா 27 எஃப் ஆகிக்கும். முதலாவது ரெண்டுலையும் பிசுக்குமே விசைகளுக்குள்ளே தொடர்பை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டோக்கின் விதி சாம்பாடு எஃப் சமன் 6 பை நீட்டா ஏவி ஆகிங்க விசை நேரத சமனாய்க்கும் ஏவிக்கு. இப்போ முதலாவது சந்தர்ப்பம் அவரு போடுவோமே வி நாட் டேஷ் சிறியவருக்கு நேரத சமன் ஆர் இன்டூ மாறிய எஃப் நேரத சமன் ஆர் இன்டூ வி நாட் டேஷ். இவருக்கு எடுத்தா 27 எஃப் 3 ஆர் இன்டூ வி நாட். இதை சுருக்கினா முடிவு வேகம் வரும். அவர் ஒரு தனிக்கோலத்தின் முடிவு வேகம் வரும். சரியா? தொகுதியில முடிவு வேகம் வி நாட், இது ஷார்பா வி நாட் டேஷ் என்ன பெருமானம் வரும்? ஒன்றா வகுத்தா ஒன்றின் கீழ் 27 ஆர்ஆர் கேன்சல் ஆகும். வி டேஷின் கீழ் 3 வி நாட். 3 27 சுருக்கலாம் 9 விளங்குதா? 3 27 சுருக்கலாம் 9 வரும். அப்ப வி டேஷ் எவ்வளோ வி நாட்டின் கீழ் 9. வி டேஷ் சமன் வி நாட்டின் கீழ் 9. அது முதலாவது ஒரு முடிவு. இவர தொகுதியில முடிவு வேகம் வி நாட் ஆயிருந்தா இந்த ஒரு தனிக்கோலத்தை திரவத்துல இட்டா நீங்க அவரோட முடிவு வேகம் அந்த முடிவு வேகத்துல 9ல் ஒரு பங்கு. சரியா? அப்ப முதலாவது முடிவு வேகங்களை தீர்மானிச்சுக்கோங்க. ரைட்? அதை வைத்து ஆன்சர் போகலாம் உங்களுக்கு. வி நாட் முடிவு வேகமும் வி நாட்டின் கீழ் 9 வார முடிவு வேகம் உள்ள ஆன்சர் இது. இது ஆன்சர் முதலாவது ஆன்சர் தானே? முதலாவது ஆன்சர். ரைட், கவனிங்க. இப்ப வரைஃபை பார்த்தா முடிவு வேக வரைஃபின் வலையமையாவே தெரியும். முடிவு வேக வரைஃபுகள் நேரத்துடன் வேகத்தின் மாறல பார்த்தா இந்த மாதிரி அமையும். அதாவது குறையும் ஆர்முடலாய்க்கு. ஏன்னா இந்த விசை என்பது வேகத்து நேருத சமனான அதிகரிக்கிற ஒரு விசை. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கிற விசை. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இது தியரியா? வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த விசை அதிகரிக்கும். இந்த விசை அதிகரிக்க அதிகரிக்க விளைவுள் குறையும். விளைவுள் குறைய குறைய ஆர்முடல் குறையும். அதாவது குறையும் ஆர்முடல் இயக்கம் வரும். எனவே இந்த வரைஃபுகள் இந்த வடிவத்தில் வரும். இந்த வடிவத்தில் வந்து பாருங்க, வி நாட் என்ற முடிவு வேகத்தை அடைந்து பயணித்து கொண்டிருக்கிற நேரம் இவர் திறக்கப்படுது. திறக்கப்பட்டு இந்த திரவம் இந்த கோலம் தனிய திரவத்தில் இயங்கும் போது இப்ப நடக்க என்னன்னா அவர் அவருடைய முடிவு வேகத்தை விட உயர் வேகத்தில் இயங்குது. ஆக அவர்ல முடிவு வேகத்தையும் போது தொழிற்படு விசையை விட பெரிய ஒரு விசை தொழிற்படும். என்ன செய்யும் அவர் இப்ப அமர் முடுக தொடங்கும். சரியா? அமர் முடுக தொடங்கும். இல்ல அவரு தனியா இயங்குதாயிருந்தா அடையக்கூடிய முடிவு வேகத்தை விட இப்ப பெரிய ஒரு வேகத்தில் தானே அவர் அமிழ்த்தப்பட்ட மாதிரி. எனவே என்ன செய்யும் அவருள்ள விசை உண்மையா இந்த விசைகளை சமப்பட தேவையான விசையை விட பெரிதாயிக்கும். எனவே அந்த விசை காரணமா அமர்முடு வேகத்தை குறைக்கும். அவர் அப்படியே அமர்முடி அதுவும் நடைபெறுது குறையும் வீதத்தில் நடைபெறும். சரியா? ரைட். அதாவது இப்ப இவரை உள்ளுக்கு விட்டுடனே பார்த்தா இப்படிக்குமா அந்த அம்புக்குறியலால பருமனை காட்ட பார்க்கிறேன். கவனிங்க, அம்புக்குறியலால ரைட். இவ்வளோ பருமன்களை பார்த்தா எம்ஜி இப்படி இருக்கும். இல்லை பாருங்க, எம்ஜி யூ இப்படி இருக்கும். சரியான எம்ஜியோட சமப்படுத்தணும் யூடம் எஃப்டம் நீளங்கள். முடிவு வேகமாயிருந்த இந்த எம்ஜியோட நீளம் இந்த யூடம் எஃப்ட நீளங்களுக்கு சமனாயிக்கணும். ஆனால் இப்போ இவர் முடிவு வேகத்தை விட பெரிய ஒரு வேகமே.
இவர் அடைய வேண்டிய முடிவு வேகத்தோட பெரிய ஒரு வேகத்தோட தான் இப்ப விடுவிக்கப்படுது திரவத்துள்ளுக்கு. அந்த பெரிய வேகத்தோட விடுவிக்கப்பட்டா விசை பெரியதாயிக்கு ஒரு உயர் விசை தாங்க. உண்மையா முடிவு வேகத்துக்கு வர வேண்டிய விசையை விட 9 பங்கு பெரிதாயிக்கும். 9 பங்கு பெரிதாயிக்கும். இப்ப இவர் அமர்முடுவார். இதெல்லாம் திரும்ப F B வீணோட்டோட போட்டோடனே இவர்ல பெரிய ஒரு விசை இதாக்கும். இவர்ல விட சரிவுல நான் அந்த வரைப்பு ஏன் இப்படி வாரனுக்கு விளாம்படுத்து இவட வேகத்தை பார்த்தா வீணோட்டோட போகுது. அவட்ட முடிவு வேகத்தை விட 9 மடங்கு, வீணோட டேஷை விட 9 மடங்கு. ஆக பெரிய ஒரு விஷயம் இதாக்கும். என அமர்முடுவும் படிப்படியா இந்த விஷயம் குறையும். அது வேகம் குறைய இந்த விஷயம் குறையும். குறைந்து திரும்ப அந்த சந்தர்ப்பத்தை வரும், முடிவு சந்தர்ப்பத்தை வரும். இது என்ன செய்யும்? இப்ப அமர்முடுதல் அடையும். அதுவும் குறையும் வீதத்துல நடக்கும். குறையும் வீதத்துல நடந்து V0/9 மாறுது. அதான் வரைப்பு. ஆகவே எது வரப்போகுது? முதலாவது V0/9 இந்த அளவு நீங்க ஃபுல்லாவே குறையும் ஆர்முடுகள் எல்லாம் குறையும் ஆர்முடுகள் குறையும் அமர்முடுகளை யோசிக்க அவசியம் இல்லை. குறையும் ஆர்முடுகள் குறையும் அமர்முடுகளை ஆனா முடிவு வேகத்தை அடையணும். இந்த முடிவு வேகம் V0 தொகுதியிட ஒரு உலக கோலத்தை மாத்திரம் பார்த்து அவட முடிவு வேகம் V0/9 அது அடையணும் முடிவு எடுத்தா சரி. இது V0/9. அடுத்த கேள்வி பாமேனா இது குறையும் ஆர்முடுகள் குறையும் அமர்முடுகள். ஏன்னா இந்த வேகத்துல தங்கிக்க விசை ஒன்று வந்தா பொதுவா எல்லாமே குறையும் வீதத்துல தான் நடைபெறும். சரிதானே? 33 பாருங்க. உருவில் ஒரு பிசுக்கின்றிய நெருக்கரும் பாய்மத்தின் ஒரு அருவிக்கோட்டு இயக்கத்தை ஒத்த ஒரு பாய்ச்சற் குழாய் காணப்படுகின்றது. அத்தகைய ஒரு குழாயில் பாய்ம பாய்ச்சல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் எது உண்மையானதன்று? உண்மை இந்த கேள்வி அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல் சொன்னதுக்கு உண்மையாது உறுதி பாய்ச்சலுக்குரியதான் கேள்வியா? உறுதி பாய்ச்சல் உறுதி பாய்ச்சல் சொன்னா நேரத்துடன் மாறுபடாது. உறுதியான டைம் வந்தாலே நேரத்துடன் மாறாது என்றது. உறுதி நிலை அடைந்துள்ளது என்றால் நேரத்துடன் மாறாது. அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல் இது உறுதி பாய்ச்சலுக்குரிய அருவிக்கோட்டு பாய்ச்சலே நேரத்துடன் மாறாம இருந்தா அது உறுதி பாய்ச்சல். சரியா? அருவிக்கோட்டு பாய்ச்சல்கள் நேரத்துடன் மாறலாம். உதாரணத்துக்கு டெப்பை திறக்கிற நேரம் ரைட், டெப்பை நீங்க படிப்படியா திறந்துட்டு போற நேரம், சின்ன ஒரு அளவுல இருந்து படிப்படியா திறந்துட்டு போற நேரம் தொடர்ச்சியா கொஞ்ச நேரத்துக்கு அருவிக்கோட்டு பாய்ச்சல் நிகழ்த்தும். ஒழுங்கான பாய்ச்சல் வரும் கொந்தளிப்பாக முன்னுக்கு. சரியா? அந்த ரேஞ்சில் அருவிக்கோட்டு பாய்ச்சல் தான், ஆனாலும் உறுதியானதல்ல. படிப்படியா பாய்ச்சல் வீதம் கனவளவு பாய்ச்சல் வீதம் அதிகரிக்கும். சரியா? குறைந்த கதிகள்ல அருவிக்கோட்டு பாய்ச்சல் குறைந்த கதில ஒரு பெருமான வீச்சுள்ளுக்கே அது அருவிக்கோட்டு பாய்ச்சல் நிகழ்த்தும். ரைட். அப்ப டெப்ப திறக்கிற நேரம் நூல் மாறி வாரது படிப்படியா நீங்க திறக்கிறது அளவு அதிகரிக்கும் போது அந்த கனவளவு பாய்ச்சல் வீதம் அதிகரிக்கும். ஒழுங்காக அருவிக்கோட்டு பாய்ச்சலே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது கொந்தளிப்பா மாறும். அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்பது எல்லாமே உறுதி பாய்ச்சல் அல்ல. அப்படி ஒரு இது இந்த கேள்வி உண்மையா இவங்க அருவிக்கோட்டு பாய்ச்சல் சொன்னதுக்கு கூற்றுகள் கொடுத்திருக்கிற உறுதி பாய்ச்சலுக்குரியது. அருவிக்கோட்டு பாய்ச்சல் அடுத்த ஒரு படி மேலானதுதான் உறுதி பாய்ச்சல். அருவிக்கோட்டு பாய்ச்சல் நேரத்துடன் மாறாமிக்குமா இருந்தாது உறுதி பாய்ச்சல். சரியா? உறுதி பாய்ச்சல் அடிப்படையில இதில் உள்ள கூற்றுக்கள்ல பார்ப்போம். சரி, உறுதி பாய்ச்சல் அடிப்படையில 33வது இப்படி ஒரு பாய்ச்சற்குழாய் வடிவம். பாய்ச்சற்குழாய் வடிவம் இப்படி ரைட். இப்படி ஒரு பாய்ச்சற்குழாய் இதை தாராங்க.
ஒரு புள்ளி பி அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஒரு வகையான ஒழுங்கான பாய்ச்சல். அருவிக்கோட்டு பாய்ச்சல் உள்ள துணிக்கைகளுக்கு வரையறுக்கப்பட்ட பாதைகள் இருக்கும். அந்த பாதைகளுக்கு பேரு தான் அருவிக்கோடுகள். ரைட், அதாவது இப்படி ஒரு அருவிக்கோடு இப்படின்னு சொல்லு. ரைட், இது ஒரு அருவிக்கோடு, இது இன்னொரு அருவிக்கோடு இப்படின்னு சொல்லு, இது இன்னொரு அருவிக்கோடு. அவங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பாதைகள் இருக்கிறது. ரைட், இந்த புள்ளியினூடாக உள்வார அனைத்து துணிக்கைகளும் இந்த பாதையை தான் பின்பற்றும். ஒரு குறித்த புள்ளி எடுத்தா புள்ளி பி, இதால வார துணிக்கைகள் அடுத்த ரோட்டுக்கு மாறுகள்ல, அடுத்த லைனுக்கு மாறுகள்ல. சரியா, இதுல வந்த இந்த பாதையெல்லாம் பயணிக்கும். இந்த அருவிக்கோடுகள் சொல்லி அந்த பயண பாதைகளை இதால உள்வாரது இந்த பாதையெல்லாம் பயணிக்கும், இதால் உள்வாரது இங்கே தான் பயணிக்கும். சரி, ரைட். இப்ப புள்ளி பியில் புகும் எல்லா துணிக்கைகளும் குழாயில் ஒரே பாதை வழியை இயங்குகின்றன. சரியா, இப்ப புள்ளி பியினுடைய செல் ஒரு அருவிக்கோடிக்கும் அந்த அருவிக்கோடு வழியே தான் எல்லாமே இயங்கும். சரியா, பாதை மாறுகள்ல, இங்க வந்து இங்க போய்த்து அங்கே போய்த்து மாறுகள், அது கொந்தளிப்பா மாறினா கொந்தளிப்பு பாய்ச்சலா இந்த. சரிதானே, அப்ப வரையறுக்கப்பட்ட பாதைகளுக்கு அந்த பாதைகள் ஒழுங்கான பாய்ச்சல் வரையறுக்கப்பட்ட பாதைகள் இருக்கிற அந்த பாதைகளோட தான் பயணிக்கும். புள்ளி பீனோட வர அனைத்துமே அந்த பாதையெல்லாம் பயணிக்கும். சரியா, குழாயில் ஒரு தரப்பட்ட புள்ளியில் உள்ள பாய்ச்சல் வேகம் நேரத்துடன் மாறலாம். உறுதி பாய்ச்சலுக்குரியதுதான் இங்க தரப்பட்டீங்க. ரைட், அதாவது உறுதி பாய்ச்சலின் அடிப்படையில் இந்த கேள்வியை பாருங்க. சரியா, அது உறுதி பாய்ச்சல் பார்த்தா குழாயில் ஒரு தரப்பட்ட புள்ளியில் உள்ள பாய்ச்சல் வேகம் நேரத்துடன் மாறலாம் என்பது உறுதி பாய்ச்சலுக்கு கீழே. சானே, உறுதி பாய்ச்சலுக்கு பிழை, நேரத்துடன் மாறலாம் பிழை உறுதி பாய்ச்சலுக்கு. ஆனா கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ண உறுதி பாய்ச்சல் சொல்லியா, உறுதி பாய்ச்சல். மூன்றாவது, ஒரு தரப்பட்ட அருவிக்கோடு வழியே செல்லும் துணிக்கைகள் பாய்ச்சல் குழாயில் உள்ள வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு வேகங்களை கொண்டிருக்கலாம். சரி, கட்டாயம் இந்த இடத்துல வேகத்தை விட இந்த இடத்துல வேகம் உயர்வு, குறுக்கு வெட்டு குறைந்தா வேகம் உயர்வாகும். ஒரு அருவிக்கோடு வழியே ஒரே வேகம் தான் நிக்கணும் இல்லை, அப்படின்னா பேர்லின் தத்துவம் எல்லாம் பயன்படுத்த தேவையில்லை எங்களுக்கு. பேர்லின் தத்துவம் பார்க்குது நாங்க வேகம் மாறுது அமுக்கம் மாறுதுன்னு சொல்லிதானே ஒரு அருவிக்கோடு வழியே 2 புள்ளிகள் தானே பேர்லின் தத்துவத்தை பயன்படுத்துறோம். அது அருவிக்கோடு வழி அமுக்கம் மாறலாம், அழகுக்கான அளவுக்கான இயக்க சக்தி மாறலாம், அழுத்த சக்தி மாறலாம், அதாவது வேகம் மாறலாம். ரைட் ரைட் கொண்டிருக்கலாம். சரி, மூன்றாவது சரி. நான்காவது, ஒரு அருவிக்கோட்டை எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடரி அப்புள்ளியில் உள்ள பாய்ச்சல் வேகத்தின் திசையை தருகின்ற. சரி, அதாவது அருவிக்கோடு மட்டுமல்ல புள்ளியில் எந்த ஒரு பாதைக்கும் சரி, எந்த ஒரு பயண பாதைக்கும் தொடலை வரைந்தா அது கனநிலை இப்படி ஒரு பாதைக்குன்னு வைங்கள. ரைட், இப்படி ஒரு பாதை இருக்கிற ஒரு துணிக்கை இந்த பாதை வழியை இயங்குது இப்படின்னு சொல்லு. அப்ப இந்த புள்ளியில அவருடைய பாதையில இந்த புள்ளியில வேகத்தை பார்த்தா இயக்க திசையை பார்த்தா அதுக்கு தொடலி வரையும். இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடலி வரையும். இந்த புள்ளியை பார்த்தா இந்த இடத்துல தொடலி வரையும். இது அருவிக்கோடுகள் மட்டுமல்ல எந்த பாதைக்கும் உண்மையானது. இது ஒரு வட்ட பாதையாயிருந்தா கனநிலை இயக்க திசை எங்க இருக்கும்? கனநிலை இயக்க திசை தொடலி வழி இருக்கும், தொடலி வழி. அதனால நான் பார்க்க வட்டத்தின் தொடலி வேகம் உண்டு. வட்ட இயக்கத்திலேயும் அது சீரான வட்ட இயக்கமாய்க்கலாம், சீரற்ற வட்ட இயக்கமாய்க்கலாம். பாதை வட்டம் என ரைட், சீரானது சீரற்றது பிரச்சனை இல்லை. அவருக்கு தொடலி ஆறுமுடல் ஈந்தோ இல்லையோ, அவரோட கதி மாறினோ இல்லையோ, அவரோட கனநிலை இயக்க திசை தொடலி வழியை தான் அமையும். இது எந்த ஒரு பாதைக்கும் உண்மையானதா? ஒரு பாதைக்கு வளைவான பாதைக்கும் தான் நேர்கோட்டு பாதைக்கும் தான் கனநிலை இயக்க திசை அல்லது கனநிலை வேகத்தின் திசையை பார்க்கணுமெண்டா தொடலி வரைந்து பெறணும். அருவிக்கோடுகள் சொல்லும் நாங்க என்ன இருக்கு? அருவிக்கோடுகள் இந்த பாயில் உள்ள துணிக்கைகள பாதைகள். அருவிக்கோடு பாதையை குறிக்கு. ஆக அதிலும் தொடலி வரைந்தா கனநிலை இயக்க திசையை தரும் அல்லது கனநிலை வேகத்தின் திசையை தரும். கனநிலை வேகத்தின் திசை அதான் கூற்று சரியா. ஐந்தாவது, பாய்ச்சற் குழாயில் உள்ள பாய்மத்தின் திணிவு எப்போதும் மாறிலியாகும். அதுவும் சரி. ஏன் சரியாது? வேகமா வந்தா சரியாது, வேகத்தை கூட்டினா உறுதி பாய்ச்சல் விடுங்களே, உறுதி பாய்ச்சல வேகத்தை கூட்ட இயலாத.
பின்ன நான் கேட்குறது ஒரு குழாய், ஒரு ஒரு குழாய், ஒரு ரப்பர் குழாயில் சரியா ஒரு பகுதியை கருதிக்கு. இப்போ உறுதி பாய்ச்சலை விடுங்க, நாங்கள் டப்பை ஸ்பீடை கூட்டு அமுக்கத்தை கூட்டு அப்போ வேகமாக பயணிக்குது, வேகம் அதிகரிக்குது எல்லா புள்ளிகளும். ஆக இந்த குழாயில் உள்ள திரவத்தின் திணிவு என்ன நடக்கும்? வேகத்தை கூட்டினா மாறாது. எப்பவும் குழாயில் உள்ள திணிவு என்பது குழாய்க்குள்ள திணிவு என்பது கனவளவு தான் அடர்த்தி. குழாய் பகுதியின் கனவளவு மாறாது, திரவத்தில் அடர்த்தியும் நெருக்கத்தகவற்றதான் அடர்த்தியும் மாறாது. எனவே குழாயில் உள்ள திணிவு மாறாம தானே. சில நேரம் நினைக்கல ஸ்பீடை கூட்டினா திணிவு கூடலும் மாறி இல்லை, திணிவு கூடுதல் அது முற்றாக குழாய் நிரப்பிட்டு தான் போகும். திரவ பாய்ச்சல் நிகழும் போது முற்றாக இது நிரம்பித்தான் நீக்கும். எனவே இந்த குழாய் பகுதியின் கனவளவு மாறாது, அடர்த்தி திரவ அடர்த்தி நெருக்கத்தகவற்ற திரவமா இந்த அடர்த்தி மாறாது. எனவே குழாய் உள்ளுக்குள்ள திணிவு மாறாது. உறுதி பாய்ச்சல் மட்டுமல்ல, இது அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஆயிருந்தாலும் சும்மா அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஆயிருந்தாலும் சரியாதான் சரிதானே. உருவில் ஒரு பிசுக்கின்றிய நெருக்கரும் பாய்மம் நெருக்கத்தகவற்ற பாய்மம் சொல்லப்படுது. உள்ளுக்கு அடர்த்தி மாறாது, கனவளவு மாறாது, இந்த குழாயில் கனவளவு மாறாது, அது முற்றா நிரம்பியத்தான் திரவம் நீக்கும் எந்த வேகத்தில் பயணித்தாலும். எனவே உள்ளுக்குள்ள திணிவு மாறாமே. சரி ரைட். ஆன்சர் அதுக்கு ரெண்டாவது திருமணம் சொல்றது அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல் சின்னத்துக்கு ஒரு பாட்டி மேல உறுதி பாய்ச்சலுக்கு தான் இது. இந்த கேள்வி சரியாகவே செல்லுபடி செட் ஆகும். அப்படி இல்லாட்டி உறுதி பாய்ச்சல் இல்லாமல் சும்மா அருவிக்கோட்டு பாய்ச்சல் எடுத்து அந்த இந்த கூற்றும் சரி வந்துடும், ரெண்டாம் கூற்றும் சரியாண்டு வரும், எல்லாமே சரியாயிடும். பிள்ளையான கூட்டு இல்லாமல் போகும். சரி அருவிக்கோட்டு பாய்ச்சல் மட்டும் பார்த்தா இந்த ரெண்டாவது பிள்ளையாக்கையில ரெண்டாவது சரி வரையிலும். ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல் உள்ளுக்கு நேரத்தோட மாற்றம் ஏற்படையிலும். சரியா ரைட். 34வதுக்கு வரும். டவுட்ஸ் இருந்தா கேட்கணுமா? சரியா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்டா கரெக்டாக சொல்லுங்க. நேரடியானது. நேரம் டீயுடன் ஓயில் புறப்படும் ஒரு மோட்டார் வாகனத்தின் ஒரு சில்லின் கோண ஆர்முடுகள். இப்போ சிம்பிள் ஆர்முடுகள் நேரம் வரைவு தாராங்க. வேக நேர வரைவு கேள்வி. ஆர்முடுகள் நேர வரைவு தரப்பட்டிக்கு வேக நேர வரைவு கேள்வி. இதுக்குரிய வேக நேர வரைவு அதே தொடர்பு தான் கோண ஆர்முடுகள் கோண வேகத்துக்கும். ஆர்முடுகளுக்கும் வேகத்துக்கும் உள்ளதுதான் கோண ஆர்முடுகள் கோண வேகத்துக்கும் உள்ள தொடர்பு. சரியா அதுல இப்படிதான் வரப்போகுது. கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்குது இதுல படித்திறன் ஆர்முல தரும், அவன் மாறாமிக்கும் நேர்கோடு வரும், நேர்படித்திறன் இல்ல மறைபடித்திறன். ரைட் மறைபடித்திறன். அப்ப கொஞ்சம் கீழ் நோக்கி வரும். இது கீழ் நோக்கி வந்து பூச்சியத்தை அடையுமா தாண்டி போகுமான்னு தாங்கிக்கு இந்த பரப்பு இல்லை. உண்மை இந்த பரப்பு ரெண்டும் சமனாயிருந்தா பூச்சியத்தை வந்து அடையும். இந்த பரப்பு சிறிதாயிருந்தா பூச்சியத்தை வந்து அடையாது. ஏன்னா இந்த அதிகரிக்கிற அளவு இந்த மாற்றம் இந்த பரப்புக்கு சமம். இங்குள்ள மாற்றம் இந்த பரப்புக்கு சமம். அது வந்து இந்த இடத்துல நிற்குமா பூச்சியத்து வருமா மைனஸ் போகுமான தாங்கிக்கு இந்த பரப்பு அளவுகள்ல. சரி ஆனா வரைப்புகள் அப்படி கீழே போயிட்டு கீழே போல வரைப்பு மீக்கிற. ஆனாலும் நான் பார்ப்பேன். இந்த இடத்துல வந்து திரும்ப படித்தான் உயர்வாகணும். இதை விட அப்ப சாய்வு கூடணும். இப்படி ஆர்முடுகள் உயர்வு அப்ப படித்திறன் உயர்வு என சாய்வு கூடணும். அந்த அமைப்பு எல்லாத்தையும் திருப்தி செய்து வரைப்பு தீக்குது. மூன்றாவது இந்த பரப்பை செக் பண்ண அவங்களுக்கு விலங்கு தானே. இந்த பரப்பை சிறிதாய்க்கு போல அப்படியா அந்த பரப்பு சிறிதாய்க்கு மற்ற பரப்பை விட. ரைட் இன்கேஸ் சமனாயிருந்தா சரி இந்த இடத்துல வந்து முடிஞ்சு அடைந்ததும் கூட இந்த கீழுக்குள்ளது கூட இருந்தா இங்க மைனஸுக்கு போயிட்டு. சரி பரப்பு உயர்வாயிருந்த. சரி ஆன்சர் மூன்றாவது ஆகிக்குமே. மூன்றாவது தானோ. சரி 35 பாருங்க. 35
ஒரு சிறுவன் உறவில் உள்ளவாறு ஒரு களியாட்டத்தில் ஆரையுடைய ஒரு கிடை ராட்டினத்தின் -6 நிற்கின்றான். XY ஆனது அதன் Y அச்சு பற்றி சுழற்சி அச்சு வழியே உள்ள ராட்டினத்தின் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஆள்கூட்டு தொகுதியாகும். இப்படி சுழலுதான் ω0. சிறுவன் ஒருவன் இங்க -6 இருந்து +6 போறாராம். ஒரு உராய்வின்றிய போதுகை மீது ஒரு செலுத்தும் மோட்டாரை பயன்படுத்தி ராட்டினம் அதன் அச்சை சுற்றி மாறா கோணவே ω0 சுழல செய்யப்பட்டு பின்னர் செலுத்தும் மோட்டார் இல்லாமல் சுயாதீனமாக சுழல விடப்பட்டது. இந்த உராய்வின்றிய போதுகை என்பது இந்த தாங்கி உராய்வு இல்லையா, இந்த சுழற்சி அச்சு உராய்வு இல்லையா, எனவே புறமுறுக்கம் தொழிற்படாது. எனவே கோணவுந்தம் காப்படையும் என்ற முடிவுக்கு போகலாம். புறமுறுக்கம் தொழிற்படாது, கோணவுந்தம் காப்படையும். ஆக என்ன செய்யுது, மோட்டரை பயன்படுத்தி ஒரு ω0 வேகத்துக்கு வர விட்டுட்டு சுயாதீனமா சுழல விடுது. ரைட். இப்போது இடம் x+6 சிறுவன் ராட்டினத்தின் விட்டம் வழியே x திசையில் இயங்க தொடங்கினான். சிறுவனின் அமைவு x உடன் ராட்டினத்தின் கோண வேகம் ஒமேகாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். I+mx வர்க்கம் இது அமைவு x உடன், இவர் இங்க வந்து வைங்களே அமைவு x உடன், சரியா, இன்டு ஒமேகா ஒரு மாறிலி ஆயிக்கணுமே, கோணவுந்தம் மாறிலி. அது சிறுவன் பாருங்க அண்மையில வர 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 சடத்துவ திருப்பம் குறையும், குறைய குறைய கோணக்கதி அதிகரிக்கும். சிறுவன் அச்சை நோக்கி வர 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 mx வர்க்கம் ஒரு புள்ளி திணிவாக்காரதுங்க. I என்பது இந்த ராட்டினத்தின் சடத்துவ திருப்பம். நெக்ஸ்ட் குறைய குறைய x குறைய குறைய சடத்துவ திருப்பம் குறைவடையும். mx வர்க்கம் சடத்துவ திருப்பம் குறைவடைந்தா இதான சடத்துவ திருப்பம் கோணக்கதி அதிகரிக்கும். ரைட். அப்ப கோணக்கதி அதிகரிக்கிற வரைவுகள் முதலாவதும் இரண்டாவதும் அதுல நேரடியாக தொடர்பு எடுக்கலாம். இந்த x உடன் மாறல் நேர்கோடு வராது, நேர்கோடு வராது. இப்ப நேர்கோடு வரண்டா வைஷம் mx அல்ல mx+c இங்க ரெண்டு பெருக்கி வைக்கிறேன், இங்க நேர்கோடு வராது. ஐடியா சரியா? இப்ப நேர்கோடு வராது, அப்ப வளைகோட தீர்மானிக்க ஆன்சர் இது ரெண்டாவது. சரி. காணப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டரின் ஓட்ட நயம் 100 ஆகும். வெவ்வேறு IB பெருமானங்கள் அடிக்கு பிரயோகிக்கும் போது டிரான்சிஸ்டரின் செயற்பாட்டு வகை பற்றிய பின்வரில் எது உண்மையானது? சரி, செயற்பாட்டு வகை. ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்த பொதுவாக 3 வகையில தொழிற்படையிலும் ஒன்றாட துண்டிப்பு வகையில, அடுத்தது உயிர்ப்பு வகையில, அடுத்தது நிரம்பல் வகையில தொழிற்படலாம். இந்த வரைவை வைத்து ஐடியா எடுப்போம். இந்த வரைவு IB IC இந்த வரைவு பருமாற்றம் இப்படி வரும், இப்படி வந்து இப்படி போகும். இதுதான் அவருடைய நிரம்பல் பிரதேசம். ரைட். இதுதான் நிரம்பல் பிரதேசத்துக்குரிய ஐசியோட பெருமானம். நான் முதலாவது அதை கண்டுகொள்ளுவேன் இந்த வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது இந்த ஐசி மேக்சிமம் எவ்வளோ, அதுக்குரிய IB எவ்வளோன்னு பார்ப்போம். அதாவது உயர்ப்பு பிரதேசத்தில் உள்ள உயர் மின்னோட்டங்களை பார்ப்போம். இதான உயர்ப்பு அல்லது செயற்பாட்டு வகை என்றது உயிர்ப்பு செயற்பாட்டு வகை ஆன்சர் லீக்கிறது உயிர்ப்பு. இங்கே நிரம்பல் நான் வாங்குற உயிர்ப்புல மேக்சிமம், நிரம்பல்ல மினிமம். எதுவாக யோசிக்கலாம். மேக்சிமம் எடுக்கலாம், மினிமம் எடுக்கலாம். நிரம்பலை பார்த்தா மினிமம்,
இழிவு மின்னோட்டம், நிரம்பல்ல இழிவு மின்னோட்டம், நிரம்பல் அடையத்துக்கு இழிவு மின்னோட்டம், உயிர்ப்புல உயர் மின்னோட்டம். சானே உயிர்ப்பு பிரதேசத்தில் இருக்கத்தக்கவாறு உயர் மின்னோட்டம் இது. முதலாவது இதை காணும். அப்ப எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் இது தெரியும், விசிஇ 0 சொல்லு பயன்படுத்தும். இன்னொன்னும் தெரியுமே எங்களுக்கு என்ன, ஐசி சிறிதாய்க்கும் பீட்டா ஐபின்னு சொல்லு. விசிஇ 0 நிரம்பல் பிரதேசம் அந்த இந்த புள்ளியை தான் கண்டுபிடிக்க போறோம்னா இந்த புள்ளிக்குரிய ஐபிய பிறன் கலெக்டர் எமிட்டர் இங்க பேஸ் இங்க ஐபி பிறன் விசிஇ சரியா இதுல வார மின்னோட்டம் ஐசி. இப்ப விசிஇ 0 எடுத்து அதுக்குரிய ஐசியை கண்டுபிடிங்க, அதுக்குரிய ஐபியை கண்டுபிடிப்பா. விசிஇ 0 போட்டு ஐசியை கண்டுபிடிக்கலாம், ஐசி மேக்சிமம். நிரம்பல் பிரதேசத்தில் உட்பிரவேசிக்க சந்தர்ப்பத்தில் இருக்க போறேன். உயிர்ப்புல கடைசி உயிர்ப்புல எல்லை விசிஇ 0 இந்த என்டர் ஆனா விசிஇ 0 ஆகிடும். விசிஇ 0 ஐசியக்கான ஐசி மேக்சிமம் கண்டுட்டு ஐபிஏ காணுங்க. இந்த ஐபிஏ மனக்கான இப்படி செய்யலாம், ஈஸியா இது. சாம்பார் போடணும்னா உங்களுக்கு இப்படி போடலாம். மொத்தமா 5 வோல்ட் விசிசி ஐசிஆர்சி பிளஸ் விசிஇ இப்படி போட அவசியம் இல்லை. இப்போ நிரம்பல்ல 5 வோல்ட் 5 ஐசி தான் காண வேண்டியது. ஆர்சி 5 கிலோ ஓம், விசிஇ 0. மனக்கணிப்பில் இப்படி செய்யலாம் பாருங்க. விசிஇ 0 வாய்ந்த மொத்தமா 5 வோல்ட், விசிஇ 0 வாய்ந்த மொத்தம் 5 வோல்ட்டும் ஆர்சி குறுக்கே போ. ஐசி ஆர்சி சமன் 5 அதான் வந்துக்கிங்க. ஐசி ஆர்சி சமன் 5, ஐசி ஆர்சி சமன் 5. அப்ப ஐசி எவ்வளோ? 10/3 1 மில்லி ஆம்பியர், 1 மில்லி ஆம்பியர். அப்ப என்ன செய்யும், இந்த புள்ளியில பீட்டா கண்டுபிடிப்போம். ஐசி சமம் பீட்டா ஐபி, பீட்டா ஐபி. ஐசி சமம் பீட்டா ஐபி செல்லுபடியாக எங்க உயிர்ப்புல தான். ஆனாலும் இப்ப நான் கண்டிக்கு உயிர்ப்புல போர்டர் தானே. இன்னும் ஐசி சமம் பீட்டா ஐபி உங்களுக்கு பயன்படுத்தல, இதுக்கு போனா பயன்படுத்தல, இதுவரை பயன்படுத்தலாம். அப்ப ஐபிஏ கண்டு என்ன வரும்? இங்க ஐபி மேக்சிமம் பார்ப்போமே. ஐபி மேக்சிமம் அதான் இந்த இதா ஐசி மேக்சிமம் கண்டுபிடிச்சிக்கு அதோட பீட்டான்னு வரும். ஒன்றின் கீழ் பீட்டா எவ்வளோ? 100 50. ஒட்டனே ஒன்றின் கீழ் 100, ஒன்றின் கீழ் 100 மில்லி ஆம்பியர், மில்லி ஆம்பியர். மைக்ரோக்கு மாத்தினா 1700 10 மைக்ரோ ஆம்பியர். பாருங்க இந்த இடம் 10 மைக்ரோ ஆம்பியர். இதை வைத்து முடிவுக்கு போகலாம். 10 விட தாண்டின நிரம்பல், குறைந்த உயிர்ப்பு, 0வான துண்டிப்பு. சரியா? இந்த ஏரியா துண்டிப்பு. சரியா? இது துண்டிப்பு. பொதுவா துண்டிப்புல ஐபி 0 எடுத்தா சரியா? துண்டிப்புல ஐபி 0, ஐபி 0வான தான் துண்டிப்பு. சரி, சின்னொரு பிரதேசமே புறக்கணிக்கலாம். ஐபி 0 துண்டிப்பு. 10 விட குறைந்து ஒரு பெருமானமே இருந்தா உயிர்ப்பு, 10 விட கூடினா நிரம்பல். அதை வச்சு பாருப்பா என்ன ஆன்சர் உண்டு. ஆன்சர் எது? ஜீரோக்கு நிரம்பல் வரையலாது, 0க்கு துண்டிப்பு. 5க்கு துண்டிப்பு அல்ல உயிர்ப்பு, அது செயற்பாட்டு வகை. 12க்கு நிரம்பல் பெய்த்திடும். 12 15 20 எல்லாமே நிரம்பல். 12க்கு நிரம்பல், 15க்கு நிரம்பல், 20க்கு நிரம்பல். அவ சரியாக்கியது 20க்கு நிரம்பல் மட்டும்தான், 20க்கு நிரம்பல் மட்டும்தான்.
இந்த நிபந்தனைகளை பாய்த்தி பிசி 0 நிரம்பல்ல. அதுதான் கணிப்பு. உண்மையா இந்த நிரம்பல்ல ஐசி பீட்டா ஐபி பயன்படுத்த இயலாது. நான் பயன்படுத்திக்கிறதுக்கு நிரம்பல்ல ஆரம்பம், உயிர்ப்புல கடைசி புள்ளி. உயிர்ப்பு பிரதேசத்துக்கு பயன்படுத்தலாம் ஐசி சம பீட்டா ஐபி. சரி, ரைட். அடுத்த கேள்வி 37வது. சரிதான் அழிக்கட்ட. ஆகியன ஏபிசி எனும் தரப்பட்ட சுற்றுகளுக்கு பிரயோகிக்கப்படும் துவித பெய்ப்பு மாறிகளை வகை குறிக்கின்றன. துவிதம் என்று இந்த 10 குறிக்குது. 2 அடியா கொண்ட இலக்கங்கள் தான் துவிதம் என்று. அது 10. தரப்பட்ட பெய்ப்பு சேர்மானங்களுக்குரிய சுற்றுகளின் பயப்புகள் F1 F2 F3 கருதப்படும் போது ஏபி ஆகின மாத்திரம் ஒரே பயப்பை தரும், பிசி ஆகின மாத்திரம் ஒரே பயப்பை தரும். ரைட், சுற்றுகளை பாருங்களேன். F1 இல QRP இதில் பார்த்தா Q plus R ஓகேட் தானே. Q plus R வரும், இதில் P வரும். அப்ப F1 சமனாயிக்கும் P into Q plus R. P into Q plus R. ரைட். அடுத்தது இப்படி சுற்று. இதில் PQ, இதுல P அப்படியே இங்க ஜாயின் பண்ணாங்க. P இன்புட்டா கொடுக்கிற இங்கல R. F2 கீழே வரும் PQ. PQ இங்கல வரப்போகுது PR. இங்கல PQ என்கேட், இங்கல PR. F2 வரப்போகுது எப்படி ஓகேட் தானே. PQ plus PR. P பொதுவா எடுத்தா P into Q plus R. P-லையும் அதே அவுட்புட் தானே. அதுல இந்த நன்கேட்டுக்கு கவனிப்புல இப்ப நன்கேட்டுங்களை ஒன்று கொடுக்குறாங்களே. இப்ப நன்கேட்டுக்குரிய டேபிள் எப்படி வரும்? நன்கேட் இந்த தொகுதியை இப்படி விளங்க பாருங்க பிள்ளைகள். இந்த தொகுதிய உண்மை இந்த நன்கேட்டுக்கு கொஞ்சம் வாரனே இப்படி. இப்ப நன்கேட்டுக்கு இப்படி ஏதாவது ஒன்று நன்கேட்ல ஏதாவது ஒன்று உண்டாக வைத்த உயர்வாக வைத்து நீங்க ஒரு இதை கொடுத்தா ஏ கொடுத்தா இங்க வர அவுட்புட்டை அனலைஸ் பண்ணினா இது வரும் A into 1 அட் பாண்ட். அப்படித்தானே? என்கேட் ஆயிருந்தா என்ன வாரோ அட பா போட்டா சார். என்கேட் A into 1 அட பா. இப்ப A into 1 ஏ தானே, ஏ பா வரும். அது உண்மையா இது ஒரு நாட் கேட்டா சொல்லிட்டு பாரு. நாட் கேட்டா இது ஒரு நாட் கேட்.
சரியா? இதைத்தான் நான் அந்த இதுலயும் பாக்கு ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்துட்டா அதுல இது மாதிரி தான் பாக்கு நன் கேட்டுகள் அதுல தொடர்பு வர நேரம் இந்த நொட் கேட்ட தொடர்பு வரும் அல்லது அதுல ஃபிளிப் ஃப்ளாப்ல நான் எப்ப முன்னாடி கொடுக்கறல்ல ரைட். அதாவது சிம்பிள் எப்படி நன் கேட்ட எஷர் ஒண்ட இன்புட் ஒண்டாக வைத்தா பாருங்க ஏ இன்டு ஒன்று பா அதாவது ஏ பா அதாவது நொட் கேட்டது ரிட்டர்ன். இவரத்துல உள்ளது ஒரு நோ கேட்டும் நொட் கேட்டும். நோ கேட் நொட் கேட் என்ன ஓ கேட்டா மாறும். ஓட நொட் தானே நோ ஓ ஆர்ட நொட் தான் என்னோ ஆர் என்னோ ஆர்ட திரும்ப நொட் ஆகினா ஓ ஆர் வரும். அப்ப இதை நீங்க சும்மா மிச்சம் கஷ்டப்பட சொல்லிருக்க அவசியமே இல்லை. இவரத்துல உள்ளது ஒரு ஓ கேட் விலங்கு எடுத்தா சரி. இந்த தொகுதி ஒரு ஓ கேட். அதாவது கியூஆர் இங்க இது எல்லாமே இந்த தொகுதி ஒரு ஓ கேட். ஆகிட அவுட்புட் வரும் என்ன கியூ பிளஸ் ஆர். இப்ப அதுவும் இங்கல பியும் என்ன நடக்குது ஒரு என் கேட்டு கொடுக்கப்படுது F3 பீல வரப்போகுது. அப்ப என்ன வரும் F3 இங்கல பி நேரடியா கொடுக்கப்படுது. இங்க கியூ பிளஸ் ஆர் வருது. எனவே P into Q plus R வரும். P into Q plus R வரும். எனவே ஆன்சர் எது வரும் அப்ப P into Q plus R, P into Q plus R, P into Q plus R எல்லாமே ஒரே பயப்பை தான் தருமா. அவுட்புட் கோவை ஒரே மாதிரி இந்த எல்லாத்துலயும் பயப்பும் ஒன்றாக இருக்கு. ஆன்சர் 4வது ஆன்சர் 37க்கு 4 சரிதானே. Right, 38 முறையே M1 M2 எனும் திணிவுகளை உடைய AB எனும் இரு உடுக்கள் உருவில் காணப்படுகின்றவாறு M1 R1 M2 R2 ஆக இருக்கும் புள்ளி O பற்றி தம்முள் புவியீர்ப்பு கவர்ச்சியில் விளைவாக AOB எப்போதும் ஒரு கோட்டில் இருக்குமாறு உருவில் காணப்படுகின்றவாறு வட்ட இயக்கங்கள் உள்ளன. இது உண்மையா அந்த M1 R1 என்ற தரவு தரலாட்டையும் எங்களுக்கு காணலாமா. தம்முள் கவர்ச்சி விசைகள் அப்ப இது V2 இது M2 இது R2 இங்கல R1 M1 V1 தம்முள் கவர்ச்சி விசை பாருங்க. இந்த கவர்ச்சி விசை காரணமாக ரெண்டும் எப்பவும் ஒரே நேர்கோட்டில் இயக்கிற மாதிரி இயங்குதான். ஒரே நேர்கோட்டில் இயங்கணும்டா இவற்றின் கோணக்கதிகள் சமநாயகம். கோணக்கதிகள் சரியா. இவற்றின் கோணக்கதிகள் சமநாயக்கணும். தம்முள் ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஒரே பெருமானமாய்க்கும் கோணவேகங்கள் எப்ப ஒரே நேர்கோட்டில் சுழல் கோணங்கள் சமநாயகம். இவரும் டீட்டால சுழண்டா இவரும் டீட்டால சுழலும். இவரு 90 பாகை சுழண்டா இவரும் 90 பாகை சுழலும். அப்ப இது எப்பவுமே ஒரு நேர்கோட்டில் வரணும். ஒரே நேரத்தில் ஒரே கோணம் சுழலணும்டா கோணவேகங்கள் சமநாயகம் சரிதானே. அதான் தரவு V1 V2 எனின் விகிதம் கேள்வி V1 V2 கேள்வி மிஸ் ஆகுது என்ன கேள்வி எனக்கு அடிச்சு விகிதம் ஆனதண்டிக்கு விகிதம் சரியாக்கி அவடல அறமில்லையா V1 V2 ரைட். விகிதம் V1 V2 ஆனதுன்னு வரணுமா பேப்பர்ல மிஸ் ஆகிக்கிற விகிதம் V1 V2 ஆனது. V1 V2 V1 V2
சாரி V சமன் R ஒமேகா வேணும். அது R1 ஒமேகாவின் கீழ் R2 ஒமேகா. சுருக்கின உண்மையா R1 கீழ் R2 கொண்டு வரும். ஒரு தொடர்பு தாராங்க M1 R1 M2 R2 ஆம். இது தரவு. இப்போ R1 கீழ் R2 சமனா வரும் M2 கீழ் M1. அப்படித்தானே? M2 கீழ் M1 சரிதானே? அதாவது R1 கீழ் R2 அப்ப M2 கீழ் M1. அதான் ஆன்சர். சரி, கோணக்கதிகள் சமன் எடுக்க தான் பாயிண்ட் வருது. தரவு எடுக்க கோணக்கதிகள் சமன் V1 R1 ஒமேகா R2 ஒமேகா. ஏன் கோணக்கதிகள் சமன்? இந்த AOB எப்பவும் ஒரு நேர்கோடு. ஆகவே சுழலு கோணங்கள் ஒரே நேரத்தில் ஒரே கோணம் சுழலணும். சரிதானே? இதை நிறுவியும் எடுக்கலாமா? M1 R1 M2 R2 என்பது எதை வச்சு நிறுவலாம்? மைய நாட்ட விசை வைத்து. மைய நாட்ட விசை ரெண்டு சமனாய்க்கணுமே. மைய நாட்ட விசைகள் மைய நாட்ட விசைகள் பாருங்க. F சமன் M ஒமேகா வர்க்கம் R போட்டு நிறுவலாம். இது M1 ஒமேகா வர்க்கம் R1 சமனாய்க்கணும். அதுலயும் அதே F தானே. தம்முள் கவர்ச்சி விசையை தாக்க மறுதாக்கமே வீலிருந்து சொல்லலாம். M1 ஒமேகா வர்க்கம் R1 சமனாய்க்கணும் M2 ஒமேகா வர்க்கம் R2. சிம்பிள் நிறுவல் தானே அதுமா. M1 R1 M2 R2. சரி, தாரது நல்ல தராட்டு செய்யலாம். 39வது மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டல் ஒரு சட்ட காந்தமும் கடத்தும் தடமும் அல்லது தடங்களும் ABC ஆகிய உருக்களில் காணப்படுகின்றவாறு தனித்தனியாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. நோக்குனர் O அவதானிக்கின்றவாறு காந்தமும் தடமும் அல்லது தடங்களும் காட்டப்பட்டுள்ளவாறு வேகங்கள் V-உடன் இயங்குகின்றன. ஒரு சீருள்ள தடம் M ஆனது இடஞ்சுழி திசையிலோட ஓட்டம் I-ஐ காவுகின்றது. நோக்குனர் O அவதானிக்க கூடியவாறு தடம் L-இல் தூண்ட ஓட்டம். தடம் L-இல் தூண்டிய ஓட்டம். தடம் L-இல் தூண்டிய ஓட்டம். ரைட். முப்பத்து 9 இதுல எண்முனை நோக்கி வருதாம். எண்முனை பின்னால வர காந்த புலங்கள் இப்படி இருக்கும். அது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அது ரைட். என்னால வர காந்த புலங்கள் இப்படி அமையும். இப்படி வரும். எண்முனை நோக்கி வந்தா இந்த சுருளோட இணையும் காந்த பாயத்துல மாற்றம் நிகழும். லென்ஸின் விதிய வாய்ப்பு பார்த்தல பாத்தீங்க இந்த மாதிரிதான். ரைட். எண்முனை நோக்கி வந்தா ரைட் இந்த சுருளோட இணையும் காந்த பாயத்துல மாற்றம் நிகழும். எண்முனையில ஒரு முறை காட்டுறது அவசியம் இல்லை. நான் இப்ப விளம்பரத்துக்கு காணலாம் சும்மா காட்டினேன். அதாவது இதுல வார காந்த பாயம் இப்படி இருக்கும். இப்படி அதோட சுருளுக்கு அண்மையில வர 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 சுருளோடு இணையும். சுருளோடு செல்லும் காந்த பாயத்த அளவு அதிகரிக்கும். விலத்தி போனா குறைவடையும். நல்லா கவனிக்கணும். இது நோக்கி வர நேரம் அவ எண்முனை எதிர்க்கணும். லென்ஸின் மீது தூண்டப்படுகிறது எண்ணாக இருக்கும் இந்த பக்கம். அதாவது இந்த காந்தம் உள்ள பக்கம் என். சுருள காந்தம் உள்ள பக்கம் என். இந்த பக்கம் எஸ்.
தனியாக வடமுனைவு தொழிற்படுது இல்ல இந்த பக்கம் எஸ். எஸ்என்னா பார்த்தீங்க எஸ்என்னா என்ன சொல்லி மணிக்கூட்டி வீதன்னு பார்க்க எஸ்என்னா வலஞ்சுழி. வலஞ்சுழி மின்னோட்டம் தென்முனைவா தொழிற்படும். எனவே தென்முனைவா இந்த மின்னோட்டம் வலஞ்சுழி ஆயிக்கும். முதலாவது ஏல தூண்டப்படும் திசை வலஞ்சுழி ஆயிக்கும். கவனமா ஆயிக்கணுமா, ரெண்டு பக்கம் இருக்குது. இந்த பக்கத்தை முடிவெடுத்தா பிள்ளையாரு விடஞ்சுழி, வடமுனைவு இடஞ்சுழி என்று வாரு. நாம தானே மணிக்கூட்டி வீதி பார்க்கிறேன்னா இப்படி வலஞ்சுழி மின்னோட்டம் ஆயிருந்தா எஸ் தென்முனைவு, வலஞ்சுழி தென்முனைவு. இடம் சுழி ஆயிருந்தா என் வடமுனைவு. சரி ரைட். கீழே பாருங்க, அவதான் நீக்கிற பக்கம் அல்ல, மறுபக்கம் என் தொழிற்பாடும், என் உருவாகும், என் தூண்டப்படும். அப்ப என் தூண்டப்படும் எந்த பக்கம் எஸ் தூண்டப்படும். சரி, அதே மாதிரி பிக்கு வந்தா பாருங்க, பில பாருங்க ரெண்டுக்கு விட ஷார்ப் இயக்கம் இல்லைன்னா தடம் இந்த லெவல்ல இருந்தா எப்ப வந்து எப்ப மாறாம கொண்டு போற தடம் இந்த இடத்துல இருக்குது. நான் பிக்கு இந்த படத்தை பயன்படுத்துறேனே, தடம் இந்த இடத்துல இப்படி பிறனை இப்படி ஒண்டான அகர்த்தினு சொன்னா பாருங்க இவரோட இணையத காந்த பாயத்துல மாற்றம் நிகழாது. இங்கள வந்தா மாற்றம் நிகழும், விலத்தி போனா மாற்றம் நிகழும். ஆனா இப்படியே நகர்ந்த மாற்றம் நிகழாது. அப்ப ரெண்டாவது பாருங்க, இரண்டாம் சந்தர்ப்பத்துல காந்தமும் அந்த தடமும் வளையமும் ஒன்றாக நகருது, இடைவெளி மாறுது இல்லை. எனவே தடத்தோடு இணையும் காந்த விசை கோடுகள்ல எண்ணிக்கையில் அல்லது காந்த பாயத்துல மாற்றம் உருவாகாது. சரி, மாற்றம் உருவாகாட்டி தூண்டப்படாது. அப்ப தூண்டப்பட்டது பூச்சியம். அப்ப ஏயில் வலஞ்சுழி சியில் பூச்சியம். ஆன்சர் அது அவ்வளவு ஆன்சர் போலாமே. சரி ஏயில் வலஞ்சுழி பியில் பூச்சியம். இப்ப பியில பூச்சியமிக்கு ஆன்சர் ரெண்டும் எது? ரெண்டாவது ஐந்தாவது. அதுல ஏல வலஞ்சுழிக்கு எது? ரெண்டாவது மட்டும்தான். சரியா? சிய பார்க்க தேவையில்லை உங்களுக்கு, ரைட்? சிய பார்க்க தேவையில்லை, ஆன்சரேக்கா இல்லை, ரைட்? சிய பார்ப்போமே நீ, நான் பொதுவாக விட்டுட்டு போறல அப்படின்னு, ரைட்? எக்ஸாம்ல என்ன நீங்க விட்டுட்டு போய்த்துடுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் தேவையான சார் என்ன. சரி ரைட். பாருங்க இதுலயும் பாருங்க இடஞ்சுழி மின்னோட்டம் இங்கிருந்து அவதானிச்சா இது இடஞ்சுழி மின்னோட்டமா இருந்தா இப்படி இங்க அவதானிச்சா இடஞ்சுழி மின்னோட்டம் இடஞ்சுழி ஆயிருந்தா காந்தப்புலம் இங்கல வரணும். அதாவது காந்தப்புலம் வெளியேறிடம் என்ன ஆயிக்கணும், எஸ் ஆயிக்கணும். இது உண்மை என்எஸ் ஒரு காந்தம், இதேதான் என் முனைவு நோக்கி வருது. இவர் நகர்த்தினா என் முனைவு நோக்கி வருது. இந்த வளையம் இதுக்கு ஒப்பானது, இந்த வளையம் இதுக்கு ஒப்பானது. வெண்முனைவு நோக்கி வருது. பெண்முனைவு நோக்கி வந்தா அவதானிக்க பக்கம் அல்ல, மத்த பக்கம் என் தூண்டப்படும், இந்த பக்கம் எஸ் தூண்டப்படும். எஸ் என்பது வலஞ்சுழி, இதேதான் இதில் உள்ளதே நடைபெறுமா. சரியா? காந்தத்தை மாத்தி சட்ட காந்த பதிலாக ஒரு மின்காந்தம், ஒரு வளையம். சரியா? ஆனா முனைவுகள் மாறல, என்எஸ் முனைவுகள் மாற்றம் இல்லை. சரியா? முனைவுகள் மாற்றம் இல்லை. தூண்டப்படுறத பார்த்தா இதுல இது நோக்கி வருது. அப்ப இந்த பக்கம் என், இந்த பக்கம் எஸ் தூண்டப்படும். எஸ் என்பது வலஞ்சுழி, எஸ் என்பது வலஞ்சுழி மின்னோட்டம். சரி, அவதானிக்கு எஸ், அவதானிக்கிறவருக்கு எஸ் ஆகாது வலஞ்சுழி மின்னோட்டம். ஆன்சர் ரெண்டாவது. ஏலும் சீலும் வலஞ்சுழி பியில் பூச்சியமும் ஆகும். ஏலும் சீலும் வலஞ்சுழி பியில் பூச்சியமும் ஆகும். சரி, அடுத்த 40வது கேள்வி.
ஒரு ஏயில் காணப்படும் வோல்ட் அளவு அலைவடிவம் ஒரு பியில் காணப்படுகின்றவாறு ஒரு படிகுறை நிலை மாற்றியின் முதன்மைக்கு பிரயோகிக்கப்பட்டு துணையிலிருந்து பயப்பு அலை வடிவம் அலைவு காட்டில் அவதானிக்கப்படுகின்றது. பின்னர் முறுக்கள் ஏதோர் அலைவு காட்டின் அலை வடிவத்தை காட்டுகிறது. நிலை மாற்றிலும் நடைபெறுவது மின்காந்த தூண்டல் சரி, மின்காந்த தூண்டல். இதிலுள்ள வோல்ட் அளவு இந்த வோல்ட் அளவு தான் மாறல் தாரா. இந்த வோல்ட் அளவு சரி, பிரைமரிக்கு பிரைமரி என்ற முதன்மை சுருள் அதுக்கு வழங்க வோல்ட் அளவு நேரத்துடன் மாறல் தரப்பட்டிக்கு இந்த மாதிரி, அதாவது இப்படி வந்து ஒரு அதிகரிப்பு ஏற்படுது, திரும்ப மாறாமைக்கு அப்படியே குறையுது, அப்படித்தானே? இதுல வோல்ட் அளவு மாறும் போது அந்த வோல்ட் அளவு காரணமாக மின்னோட்டம் வரும். இந்த மின்னோட்டம் காரணமாக இவரோட காந்தமா மாறும். இதால் உருவாகுக காந்த புலம் இதோட இணையும். இப்படி நிலை மாற்றம் நடக்க கான்செப்ட் தானே. இதுல வோல்ட் அளவு, இந்த வோல்ட் அளவு மாறினா இந்த மின்னோட்டம் மாற்றம் அடையும். வீக்கு நேர சமனா இந்த மின்னோட்டம் மாற்றம் அடையும். இந்த மின்னோட்டத்தை நேர சமனா இந்த கடத்தியால் உருவாக காந்த பாய அடர்த்தி மாறும். அதுக்கு நேர சமனா காந்த பாயம் மாறும். இந்த காந்த பாயம் இவரோடு இணையும். இதால் உருவாக காந்த விசைக்கோடல் அப்படி இதனோட போகும். நிலை மாற்றி அமைப்புகள் அப்படி வார ரைட். இதால் உருவாக காந்த விசைக்கோடல் இதோட இணைத மாதிரிதான் நிலை மாற்றி அமைப்புகள் மெல்லிரும்பெல்லாம் போட்டு செய்யப்பட்டிருக்கிறது. வோல்ட் அளவு மாற மின்னோட்டம் மாறும், மின்னோட்டம் மாற காந்தப்பாய அடர்த்தி மாறும், காந்தப்பாய அடர்த்தி மாற காந்த பாயம் மாறும். இந்த காந்த பாயம் இவரோட இணையும். இது காந்த பாயம், காந்த விசை கோடுகள். இதெல்லாம் நேரதசமா நடைபெறும். இந்த சுருளோட இணையும் காந்த பாயம் கேட்டா இந்த மாதிரி வரும். இதை எங்களுக்கு எடுக்கலாம். இந்த சுருள் உள்ள காந்த பாயம் எடுக்கலாம். இந்த சுருள் உள்ள காந்த பாயம். இப்ப காந்தப்பாய நேர வரைவு தெரிந்தா உங்களுக்கு என்ன கேள்வி? இப்ப காந்தப்பாய நேர வரைவு தரப்பட்ட கேள்வி மின்னியக்க விசை நேர வரைவு, தூண்டப்படும் மின்னியக்க விசை நேர வரைவு. இப்ப தொடர்பு E7 - d∅/dt. காந்தப்பாய நேர வரைவிட படித்திரண்ட மறை பெருமானம் மின்னியக்க விசையை தரும். கேள்வி பாருங்க. இங்களுள்ள மின்னியக்க விசை, இங்க தூண்டப்படும் மின்னியக்க விசை நான் ஈயன் எடுத்தா இவரைத்தான் இந்த அலைவு காட்டி ஒசிலோஸ்கோப். அலைவு காட்டி என்பது ஒரு வோல்ட்மானி மாதிரி யோசிங்க. இந்த வோல்ட்மானி எல்லாம் அது அந்த ஒரு ஸ்கிரீன்ல காட்டும். இந்த வோல்ட் அளவு, இந்த வோல்ட் அளவு ஒரு ஸ்கிரீன்ல மாதிரி காட்டும். ஒசிலோஸ்கோப் பண்ணுதான். ஒசிலோஸ்கோப்னா கேத்தோட் ரே, CRT என்று வரும். CRTL CRO கேத்தோட் ரே ஒசிலோஸ்கோப் சரியா? உண்மையா அந்த அது ஒரு வோல்ட்மானி மாதிரி யோசிக்கலாம். அந்த அலை வடிவங்களை காட்டு. வோல்ட்மானியில் அலை வடிவங்களை காட்டு இல்லையே, பெருமானலை காட்டு. இதுல இங்க உருவாக அலை வடிவங்கள் பெறப்படும் தானே. கத்தோட்ட கதிர் அலைவு காட்டில உருவாக அலை வடிவங்கள் பெறப்படும். சரி, அதாவது சிம்பிளா நாங்க வரைவு வருமாங்க. பியின் மாறல் யாதுன்னு கேட்டா நேரத்துடன் வரைவு வரைச்சுன்னா நாங்க யோசிச்சு வரைது வரைவு அவர் வரைஞ்சு தருவார். யாரு? CRO. சரியா? கேத்தோட் ரே ஒசிலோஸ்கோப், அதாவது கத்தோட்ட கதிர் அலைவு காட்டி. இப்ப கேள்வி சிம்பிளா இங்க ET வரைவு யாது, இங்க ஈயன் எடுத்தா. சரி, நான் இப்ப இதே கண்டுபிடிச்சாரு தானே. பாருங்க, இங்க காந்தப்பாயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இங்க உருவாக காந்தப்பாயத்தை வரைவு கண்டுபிடிச்சு. எப்படி? இங்க வோல்ட் அளவு நேர சமனா மின்னோட்டம் மாறும், மின்னோட்டம் காந்தப்பாய அடர்த்தி மாறும். அது எப்படி சொல்லுனா இப்ப V நேர சமனாய் V7 IR வாரது.
வரிச்சுருளால் உருவாகும் காந்தப்பாயம் B சமம் mu naught ni என்று பார்க்க n into I என்று B நேர சமன் I அதால வாரது காந்தப்பாயம் என்பது பரப்பளவு பெருக்க வரதுதான் ரைட் இது ஈக்குவேஷன் இதானா V சமன் IR இதுக்குரிய ஈக்குவேஷன் B சமன் mu naught ni என்று வரும் இதுக்குரிய ஈக்குவேஷன் 5 சமன் A into B V க்கு நேர சமனா I க்கு நேர சமனா B க்கு நேர சமனா 5 காந்தப்பாயம் கேள்வி காந்தப்பாய நேர வரைவு வந்துட்டு என்ன கேட்கிறான் ET வரைவு கேட்கிறான் வரைப்பா இதுமே எதுக்கு ஒப்பானதுன்னா அந்த வேக நேர வரைவு வந்துட்டு ஆர்முடல கேட்கிறாமா இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்துட்டு வேகத்தை கேட்கிறாமா இடப்பெயர்ச்சி நேர வரைவு படித்திறன் வேகத்தை தரும் வேக நேர வரைவிட படித்திறன் ஆர்முள்ள தரும் அது மாதிரி அழுத்த தூர வரைவு நான் மைனஸ் டிவிஓ டிஎக்ஸ் ஆகவே அழுத்த தூர வரைவு வந்துட்டு மின்புல செறிவு கேட்கிற மாதிரி ஒரே மாதிரி யோசிக்கணும் எல்லாத்துலயும் ஆனா இங்க கொஞ்சம் மைனஸ் வண்டிக்கு காணாம பார்க்கணும் இந்த கேள்வி மைனஸ் முக்கியமே இல்லை நான் சும்மா வரைங்கிறேன் ட்ரை பண்ணுங்களேன் பாருங்க கவனிங்க இதுக்குரிய வரைவு பார்த்தது என்ன இப்ப காந்தப்பாய மாற்றம் நிகழ்வது இந்த இடத்துல தான் இதை பாருங்க காந்தப்பாய மாற்றம் நிகழ இந்த வீச்சுள்ளுக்கு இது உள்ளுக்கும் இந்த பிரதேசத்துள்ளுக்கு அவர் இங்கும் காந்தப்பாய மாற்றம் நிகழும் இது காந்தப்பாய வரைவா யோசிங்க பன்ன இடங்களை மட்டும்தான் மின்னியக்க செய்வார் பதத்தாயிரம் மத்தெல்லாம் ஜீரோவா ஆயிக்கணும் இது ஜீரோ இங்களையும் ஜீரோ இங்களையும் ஜீரோ நீங்கள யாராவது யோசிக்கலாம் நல்லா கவனிக்கணும் முடியாது கவனிங்க என்ன பாருங்க இந்த ஸ்லோப் படிப்படியா அதிகரிச்சுட்டு குறைஞ்சு பூச்சியம் ஆகுது அதுவும் நேர்ல இருக்குது விளங்குது சாய்வு பாருங்க சாய்வு இப்படி படிப்படியா அதிகரிச்சுட்டு மேக்சிமம் அடைஞ்சிட்டு திரும்ப அப்படியே குறைஞ்சி பூச்சியம் ஆகுது இந்த இடத்துல ஜீரோ இந்த இடத்துல மேக்சிமம் இந்த இடத்துல ஜீரோ இங்கல ஜீரோ இங்கல மேக்சிமம் இதுல ஜீரோ சரியா இந்த இடத்துல ஜீரோ இங்கல மேக்சிமம் திரும்ப இங்கல ஜீரோ ஆகவே உயர் பெருமானத்தை அடைந்துட்டு குறைஞ்சி பூச்சியம் ஆகணும் அது நீங்க நேர்ல இருக்கிறதால இதுல மறையில வரணும் இப்படி வரலாம் ஆனா இதுல படுத்திறன் மறையில இருக்கிறதால இதுல நேர்ல வரும் நல்லா கவனிங்க இது நேரடியா 5T வரைவு வந்து ET வரைவு கேட்டா சரி ரைட் ஆனா இப்படி ஒரு ஆன்சர் இருக்கிறாங்கள இல்ல ஆனா ஆன்சர் இப்படித்தான் வரணும் கட்டாயம் இல்லை ஏன்னா இந்த மின்னியக்கு செய்யற திசை நீங்க எது ஷார்ப்பா எதை பார்க்கன்னு பொறுத்து மாறையில் இது ஷார்ப்பா இங்குள்ள வோல்ட் அளவு பிளஸ் எடுத்தா ஒரு மாதிரி வரும் இது ஷார்ப்பா இது பிளஸ் எடுத்தா இன்னொரு மாதிரி வரும் அதே மாதிரி இந்த சுட்டப்பட்டுள்ள திசையை பொறுத்து மாறலாம் வளஞ்சுள்ளியா சுத்தப்பட்டிருந்தா ஒரு மாதிரி வரும் இடஞ்சுள்ளியா சுத்தப்பட்டிருந்தா இன்னொரு திசையில வரும் ஆகவே இந்த திசை நேரடியா 5T வரைவு ET வரைவு தான் ஆனால் இந்த திசை நீங்க எந்த திசை பிளஸ் கருது பொறுத்து அல்லது சுருள் சுற்றப்பட்ட திசையை பொறுத்து இது பிளஸ் ஆக வரலாம் மைனஸ் ஆக வரலாம் சரியா பிளஸ் ஆக வரலாம் மைனஸ் ஆக வரலாம் விளங்குதா ஆனா ஒன்று பிளஸ்ல வந்தா கட்டாயம் மத்தது மைனஸ்ல வரணும் ஆகவே ஆன்சர் இதுல மூன்றாவது அதிகரிக்கும் போது பிளஸ் எடுத்தா குறையும் போது திசை மாறும் மைனஸ் அதிகரிக்கும் போது பிளஸ் எடுத்தா குறையும் போது திசை மாறும் எனவே மைனஸ்ல வரும் சரி